ஏஐடியுசி உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் சார்பில் வரும் செப்டம்பர் 2ஆம் தேதி அகில இந்திய வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற இருக்கிறது. இதுகுறித்து அச்சங்கத்தின் மாநில தலைவர் சுப்பராயனுடன் நமது செய்தியாளர் சார்ல்ஸ் நிகழ்த்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். இந்த செப்டம்பர் 2ஆம் தேதி நடைபெறக்கூடிய அகில இந்திய வேலைநிறுத்தத்தில் ஏஐடியுசி முக்கியமான என்ன முடிவுகள் எடுத்திருக்காங்க, அனைத்து தொழிற்சங்கங்களும் என்ன மாதிரியான போராட்டத்தில் ஈடுபட இருக்காங்க? குறிப்பாக 12 அம்சங்களை முன்வைத்து தொடர்ச்சியான போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்திய வரலாற்றில் சுதந்திர இந்தியாவில் இல்லாத அளவுக்கு இன்றைக்கு விலைவாசி மிக அதிகமாக உயர்ந்திருக்கிறது. விலைவாசி உயர்விலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டுமானால் அனைத்து அத்தியாவசிய பண்டங்களையும் ரேஷன் கடைகளின் மூலம் நியாய விலைகள் வழங்க வேண்டும் என்பது ஒரு பிரதான கோரிக்கை. அதேபோல் இந்திய பொதுத்துறை நிறுவனங்களை அடிமாட்டு விலைக்கு தனியார்களுக்கு பொதுத்துறை பங்குகளை விற்பனை செய்கிற முறை கைவிடப்பட வேண்டும். இந்தியாவின் சொத்தான பொதுத்துறை அந்நிய கம்பெனிகளின் கையில் சிறுக சிறுக மாறிக்கொண்டிருக்கிறது. திட்டமிட்டபடி செப்டம்பர் 2ஆம் தேதி வேலைநிறுத்தம் நடைபெறும். மிகப்பெரிய அளவில் மக்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இந்த போராட்டம் என்பதும் வேலைநிறுத்தம் நடைபெற இருக்கிறது என நம்மிடையே தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சசிகுமாருடன் திருச்சியிலிருந்து சார்ல்ஸ்.